லவ் யூ தலைவா. என்னோட அன்பு எப்பயுமே உனக்கு இருக்கும். அதுவும் விஜய்ன்றனால தான் வந்து யாருமே நான் போகவே மாட்டேன். விஜய் மட்டும்னால தான் நானே இறங்கி போறேன். நீ இப்படியே வந்து நான் விட்டு போறேன். அந்த இடத்துல நான் கட்டிப்பிடிச்சு அழுதுருவேன். அவ்வளவு பிடிக்கும். சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடந்தது, அரசியல் மாநாடு. அந்த அரசியல் மாநாடுக்கு ஒரு பெண்மணிக்கு ஒரு முருகா போட்டு அந்த பொண்ணை கிட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு பைக்ல பின்னாடி அவருடைய கணவரோட சகோதரர் யாரும் எதுக்காக போறீங்க? நான் என்னுடைய தலைவனை பார்க்க போறேன். ஏன்னா என்னுடைய தலைவன் தான் எல்லாம். என்னுடைய தலைவனை பார்த்தேன்னா அவங்களை கட்டி பிடிச்சிருவேன்னு சொல்லுது அந்த பெண். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும்? பிள்ளைகளுக்கு நாம் பெருமானாருடைய முகப்பத்தை உண்டாமல் போனதற்கு காரணம் இப்பொழுது விலை எங்கு வந்து நிற்கிறது? புர்கா போட்டு என்ன பிரயோஜனம்? முஸ்லிமாக இருந்து என்ன பிரயோஜனம்? அவர் சொல்கிற வார்த்தை இன்னும் சொல்றார், என்னுடைய குழந்தை எனக்கு என்னுடைய குழந்தைய நான் வீட்டுல தனியா உட்கார்ந்து யாரை பார்க்கிறது? அவர் நரகவாதி. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். ஆனால் நாம் எவ்வளவு விவாதம் செய்திருந்தாலும் யார் மீது நேசம் வைக்கணுமோ அந்த நபர் மீது நேசம் வைக்காமல் வேற நபர்களின் மீது நேசம் வைத்தால் அவர்கள் சொர்க்கவாதியாக இருந்தால் அவர்களுக்கு இருக்கும். அந்த நபர் நரகவாதியாக இருந்தால் நாம் அவர்களுக்கு நரகத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும்.